welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஃபர்ஸ்ட் டைம் நான் மீஷோல இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நான் வந்து காமிக்க போறேன். நான் Amazon and Flipkart வீடியோலாம் போட்டப்ப அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஷோல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு இது வரைக்கும் மீஷோல ட்ரை பண்ணணும்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. பட் நிறைய பேர் சொல்லி தான் எனக்கு வந்து மீஷோல ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அதுல வந்து நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒன்னொன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அனார்கலி குர்தா தான். ஃபுல் லென்த்துக்கு உள்ள ஒரு அனார்கலி குர்தா. இது நான் நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வாங்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லையும் இப்போ கூட வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால நான் அதில் வந்து ட்ரை பண்ணல. ஸோ இது வந்து மீஷோல பார்த்தோன்னே டக்குன்னு இது கண்டிப்பாக நம்ம வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபேக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 447 rupees தான். இவ்வளோ பெரிய லென்த்துக்கு உள்ள அனார்கலி குர்தா வந்து 447 rupeesனா என்னால் நம்பவே முடியல. நான் பார்த்த சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து 700 800 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்கு. 38 தான் வந்து எம் சைஸோட பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு வந்து அங்கே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். ஏன்னா இருக்கிறதுலே த லீஸ்ட் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் தான். ஸோ அதனால தான் நானும் எம் சைஸ் வாங்கினேன். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பு கிட்ட வந்து கொஞ்சம் பெருசா இருக்கனால அதனாலையும் வந்து சைஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து 38 சைஸ் அதாவது செஸ்ட் சைஸ் படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் என்னோட இடுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கனால கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து நல்ல ஒரு அனார்கலி குர்தா. இது வந்து சீத்ரூ மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து உள்ளார வந்து ஒரு ஸ்லிப் வேர் பண்ணும். அண்ட் கீழேயும் வந்து பேண்டோ இல்லை இன்ஸ்கர்ட்டோ வந்து வேர் பண்ணாதான் இது வந்து சீத்ரூ மாதிரியே இருக்காது. நல்லா நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். இந்த குர்தா செட்டோட பேரப் பண்றதுக்கு ஒரு ஜுவல்லரி செட் வாங்கியிருக்கேன். அந்த ஜுவல்லரி செட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் செட்டு. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அண்ட் ஆக்சுவலா இது வந்து மயில் தோகை இருக்கு இல்லையா, மயில் தோகை பிரிண்ட் தான் உள்ளார கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி வச்சு ஒரு செயின் டைப்ல வந்திருக்கு. அண்ட் இது நெக்கோட ஒட்டி இருக்கும். இதோடயே வந்து நமக்கு வந்து இயரிங்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 303 rupees. நிஜமாவே எதிர்பார்க்கல. நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஜுவல்லரி செட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மீஷோல ஆர்டர் பண்றதா இருந்தா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் 20% ஃபிளாட் ஆஃபரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மீஷோ ஹால் வந்து எல்லாமே 500 ரூபாய்க்குள்ளார தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து இப்பதான் நான் பார்த்தோன்னே எல்லாமே 500 ரூபாய்க்குள்ளார இருக்கே அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் காமிக்கிறது எல்லாம் பிலோ 500 தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குர்தா செட் தான். இது வந்து காட்டன் குர்தா செட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு மாதிரி இருக்கு பாருங்க, மல்டி கலர்ல இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க இது கீழே வந்து ஜீன்ஸ் கூடயும் வந்து பேர் பண்ணலாம். ஆனா இது குர்தா செட்னால இது கூடவே வந்து ஒரு பேண்ட் வந்திருக்கு. அந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த குர்தா செட்டோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் வருது. 3/4 ஸ்லீவ்ல கீழே வந்து த்ரெட்டோட டாசல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிஜமாவே உழைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்னோட சைஸ் இங்க வந்து எம் சைஸ்ல தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேரிய சைசஸ்ல அவைலபிளா இருக்கும். இதுவுமே எனக்கு வந்து இடுப்பு கிட்ட தான் வந்து டைட்டா இருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் டைட்டு கொடுக்குது. மற்றபடி இந்த குவாலிட்டி வந்து சொல்ல போனோம்னா அட்டகாசமா இருக்கு. நிஜமாவே வந்து வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கு. அண்ட் இது கூட வந்து ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயான் மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நெட்டு, அதுக்கு கீழே வந்து ஒரு டாசல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குர்தா செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜுவல்லரி செட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட். இங்கெல்லாம் டைமண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிளெயின் கோல்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மீஷோல பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிட்டேன். அண்ட் இந்த டிசைன் வந்து லைக் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட வந்து சூப்பரா வந்து பேர் ஆகும். அண்ட் இந்த மாதிரி குர்தா செட்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ள குர்தா செட்லயும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது ரொம்ப மாடர்ன் லுக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது கூடவே வந்து நமக்கு ஒரு ரிங் கொடுக்குறாங்க. ஸோ ரிங்கும் பாத்தீங்கன்னா அதே டிசைன்ல தான் வந்து ஃப்ளோ ஆகுது. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இயரிங்ஸும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அதே டிசைன்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட பிரேஸ்லெட் தாங்க. பிரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இங்கே வந்து ஒரு பேர்ல் தொங்குது. அதுவும் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கைக்கு ஏற்றாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பேர்ல் இருக்குல்லையே அப்படியே கையில் தொங்கும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு எலகண்ட் லுக்கு கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 348 rupees தான். இத்தனை ப்ரைஸும் சேர்ந்து நம்மளுக்கு 348 rupees வந்து கிடைக்குது. அடுத்தது ஒரு குர்தா செட்டு. இது வந்து ஃப்ளாரல் பிரிண்டட் குர்த்தி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் வருது. அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒர்க் வருது. இந்த குர்தா செட்டுக்கு நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாசோ பேண்ட் தான். பிளாசோ பேண்ட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட் தான். நல்ல குவாலிட்டியாக இருக்கு அந்த பேண்டு. இது வந்து நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வேர் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா அந்த லைட் டர்க்வைஸ் ப்ளூ கலரில் வந்து போட்டு பார்த்துருந்தேன். சரி நாம வந்து வித்தியாசமாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வாங்கியிருந்தேன், லைட் ஆரஞ்சு. இதில் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை லாங் ட்ரிப்புக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 rupees. நான் வாங்கின சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸில் வாங்கியிருக்கேன். எனக்கு செஸ்ட் கிட்ட வந்து கரெக்டாக இருந்தது, கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருந்தது. பட் லோவர் பார்ட்டில் வந்து புஷ்ஷுன்னு தூக்கி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து என்னோட டெய்லர் கிட்ட வந்து சைடில் பிடிச்சி அடிக்க சொல்லணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த குர்தா செட் 399 rupeesக்கு வர்த்த மணி அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் இதோட பேரப் பண்ணுறதுக்கு நான் என்ன ஜுவல்லரி செட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி இருக்கு. ஸோ இதில் ஹூலா ஹூப்ஸ் இருக்கு. அப்புறமேட்டு இந்த மாதிரி இது என்ன டைமண்ட் ஷேப்ல வந்து ஒரு இயரிங் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இயரிங் இருக்கு. அல்லக்காதுக்கு போடுறதுக்கு இயரிங் கூட இருக்கு. நான் இது வந்து மெயின் காதுக்கு தான் வந்து போடுவேன். நான் ரெகுலராக வந்து அவ்வளோ இயரிங்ஸை வந்து யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த ஹூலா ஹூப்பு தான் வந்து இதோட பேரப் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. இது வந்து ஒரு கோல்டன் ஷேடில் இருக்குது. இதே மாதிரி வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இது வாங்கணும்னு தோணுன ரீசன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இயரிங்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக அழகாக இருந்ததா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது எல்லா பீஸும் ஒவ்வொன்றும் யூனிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால டக்குன்னு நான் வாங்கிட்டேன். மீஷோ வந்து நம்பர் 1 earning ஆப்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீஷோட லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட நேமு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு எனக்கு இப்போ தேவையானது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தா தான் தேவை. இந்த குர்த்தா வந்து நான் என்னோடய ப்ரைஸ் பட்ஜெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 to 500 தான் இருந்தது. அதனால் எனக்கு இந்த குர்த்தா பிடிச்சிருந்தனால இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே வந்து சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே கார்ட்டில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அங்கே வந்து ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கீழே வந்து நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன மார்ஜின் வைக்கிறீங்களோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங் அட்ரஸ் வரும். அங்கே வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மீஷோட ஷாப்பிங் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் இருந்தது, அதை வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 20% ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபராக வந்து கிடைக்குது. அண்ட் நான் வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ், அதாவது மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பேசிஸில் தான் வாங்கினேன். கீழே வந்து கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பிக்சர்ஸோட இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிக்சர்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி வரும் அப்படின்னு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒரு
சைஸ் பெருசா போட்டிருந்தேன், அதாவது எல் போட்டிருந்தேன்னா எனக்கு செஸ்ட் பக்கம் கண்டிப்பா பிடிச்சி நம்ம தைக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஒண்ணு என் இடுப்பு சைஸை வந்து கம்மி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து பெரிய சைஸா ஆர்டர் பண்ணணும். பட் மற்றபடி குவாலிட்டி வைஸ் எனக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு, விலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வந்து வேணும்னா வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அந்த தான் டேக் கேர், டாடா, பை பை. டைம் ஆச்சு. என்னது ஆல் வீடியோ? ஆள் விட காலுக்குள்ள செருப்பு போடுவோம், அதான் ஆள் வீடியோவோ. கைக்கு போற வளையத்துக்கு காதுல மாட்டிக்கிட்டு மண்டையில ஒரு கொண்டை பண்ணு மாதிரி ஏற்கனவே நீ இருப்ப. நீ வேற கீழே பாருங்க ஸ்டூல் போட்டுருக்க நீ. சரி, நான் சின்ன பையனா இருந்துட்டு போறேன், நீ பெருசா. ஆனா இதுதான் ஹைலைட் காதுல. ஏன் உங்க கடையில இந்த மாதிரி எல்லாம் தோடு இல்லையா? என்ன வந்து மாடலா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பெரிய மாடலும் கடைக்கு தேவையில்லப்பா. எங்க காலம் 5-10க்கு சின்ன மாடலே போதும், இவ்வளவு பெரிய மாடலா வேண்டாம். இது ஓவரா இல்லையா? பசிக்குது பண்ணி. ஐயோ இல்லாத, நான் கிளம்புறேன், குடிச்சிட்டு வரேன். பை.